ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பெரியவங்க எல்லாம் விளையாட்டு விநாயகம்னு எல்லாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி டீனேஜ் பசங்க எல்லாம் சேர்ந்து பேய் கூட பேசலாம் அப்படின்ட்டு இந்த ஓஜா போர்டு எல்லாம் பேய் கூட பேசணும்னு கம்யூனிகேஷனுக்காண்டி விளையாடுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி ஒரு கையை வச்சு பேய் கூட பேசலான்ட்டு அந்த டீனேஜ் பசங்களுமே ஒரு விபரீதமான விளையாட்டுமே விளையாடுறாங்க. அப்போ அந்த விளையாட்டால அந்த பசங்களுக்கு என்னென்னலாம் ஆச்சுன்னு சொல்ற கதை தான் 2022ல வந்த டாக் டு மீ. இன்னைக்கு இந்த படத்தை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு வீட்டுல பார்ட்டியுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கோலுன்றவன் தான் தம்பியான டெக்கடை தேடி அந்த வீட்டுக்குள்ளேயுமே போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே என் தம்பியங்கன்னு கேட்டு போய்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணுமே சொல்லுது, அந்த ரூம்குள்ளதான் இருக்கான், போய் பாருங்க அப்படின்னு. இதை கேட்ட அந்த அண்ணனுமே அந்த கதவு பக்கத்துல போய் கதவை தட்டினா உள்ள இருக்கிறவன் கதவை திறக்கவே மாட்டேங்கிறான். அதனால அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போனா உள்ள இருக்கிற டெக்கேடோட முதுகு ஃபுல்லா காயமா இருக்கு. அப்ப அவன் தனக்கு தானாவே பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்த கோலுமே அவனை கூட்டிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே அவனை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்து அந்த அண்ணனுமே எல்லார்கிட்டயுமே, எதுக்குடா என் தம்பியை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் மொபைல் ஆஃப் பண்ணுங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்போ டெக்கேடுமே ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு கோலையுமே குத்திடுறான். அப்போ இதை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மிரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது தன்னை தானே கத்திய வச்சு குத்தி செத்துமே போயிடுறான். அப்படியே இந்த படத்தோட டைட்டிலுமே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு நம்ம படத்தோட ஹீரோவான மியாவை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மியாவோட கேரக்டரை பத்தி பார்க்கணும்னா யாரு கூடயுமே அந்த அளவு பாண்ட் ஆகாம ஒரு டிப்ரெஷன்லயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த டிப்ரெஷனுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வருஷம் முன்னாடி அவங்க அம்மாவுமே இறந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த பிரிவு தாங்க முடியாம தான் நம்ம மியாவுமே இப்படி டிப்ரெஷன்லயுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு கூட மியாவோட அம்மாவோட நினைவு நாள் தான். அப்போ எல்லா ரிலேட்டிவ்ஸும் மியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது மியா அவங்க யாருக்கிட்டயுமே சரியா பேசாததால அவங்க அப்பா கூட இப்போ வந்து பேசுறாரு. ஆனா மியா வந்து அவங்க அப்பா கூடயுமே சரியா பேச மாட்டாங்க. அப்போ மியாவும் அவங்க வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும்போது ரயிலின்னு ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து போனுமே வருது, என்ன பிக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப நம்ம மியாவுமே அந்த ரயிலின்ற பையனை பிக் பண்ணிக்கிட்டு இப்ப கார்ல வந்துகிட்டுமே இருக்கிறாங்க. இந்த ரயிலின்ற பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா மியாவோட ஃப்ரெண்டோட தம்பி. என்னதான் ஃப்ரெண்டோட தம்பியா இருந்தாலும் தன்னோட தம்பி மாதிரி ரொம்பவே பாசமா தான் இருப்பாங்க. அப்ப அப்படியே அவங்க 2 பேருமே பாட்டு கேட்டுட்டு ஜாலியா வந்துகிட்டே இருக்கும்போது மியா வந்து ஒரு விஷயத்த பார்த்து காரை நிப்பாட்டி இறங்கியுமே வந்து பாக்குறாங்க. அப்ப அவங்க அப்படி என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கங்காரு வந்து அடிபட்டுக்கிட்டு உயிர் போற நிலைமையிலுமே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை பார்த்த மியாவுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இது ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம காரை வச்சு கொண்டுடலாமான்ட்டு பக்கத்துல வரும்போது மியாக்கு மனசு கேட்காம அந்த காரை திருப்பிக்கிட்டு அப்படியே வந்துடுறாங்க. அப்ப அந்த 2 பேருமே ரயிலியோட வீட்டுக்கு வந்த அப்புறம் ரயிலியோட அக்கா ஜேடு கிட்டயுமே இப்போ மியா போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மியாவும் ஜேடு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜேடுமே சொல்றாங்க, இன்னைக்கு எங்க அம்மாக்கு நைட் டியூட்டி, அதனால நைட் எங்கேயாவது வெளியில போலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப எங்க போலான்னு 2 பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜேடோட மொபைல்ல இருந்து மெசேஜுமே வருது. அது என்ன மெசேஜ்னு பாத்தீங்கன்னா, ஜேடோட ஃப்ரெண்ட்ஸான ஜோஸும் ஹேலியும் சேர்ந்து வீட்டுல பார்ட்டியுமே நடத்துட்டாங்க, அந்த பார்ட்டிக்கு நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட மியாவுமே சூப்பரு, அப்ப நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆனா ஜேடுமே ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஜா போர்டை வச்சு பேய்கிட்ட பேசுற மாதிரி அவங்க கிட்ட ஒரு கை மாதிரி ஒரு பொருளுமே இருக்கு, அதை வச்சு ஆத்மா கிட்ட எல்லாம் பேசி விளையாடுவாங்க, அது வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு இதை கேட்ட மியாவுமே, போலாம், எனக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு, அங்க போனா எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாவது குறையும் அப்படின்னு சொன்ன உடனே ஜேடுமே ஒத்துக்கிறாங்க. சரி போலாம் அம்மா போனதும் அப்படின்னு. அப்போ ஜேடுமே மியா கிட்ட, நீ கொஞ்ச நேரம் கீழே வெயிட் பண்ணு, நான் டேனியல் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேனியல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேடோட கரண்ட் லவரு, மியாவோட எக்ஸ் லவரு. அப்ப மியாவுமே கீழே இருக்கிற ஜேடோட அம்மா கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜேடோட அம்மாவுக்குமே இன்னைக்குதான் மியாவோட அம்மாவோட நினைவு நாள் அப்படின்ட்டு அவங்களுமே தான் சோகத்தை பகிர்ந்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே வேலைக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவுமே கிளம்பி போறாங்க. அப்போ அம்மா கிளம்பிட்டாங்கன்னு அந்த 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே வந்தா வெளியே ஆல்ரெடி ரயிலி வெயிட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறான். அப்போ நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜேடு, நீலாம் இங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் அம்மா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணதால சரி வந்து தொலைன்ட்டு ரயிலையுமே சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப அப்படியே கட் பண்ண அந்த 3 பேருமே ஜேடோட ஃப்ரெண்டான ஹேலி வீட்லயுமே போய் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாய்ஸ் ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவளோட பேர் தான் ஹேலி. அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்த அப்புறம் ஹேலியுமே கேட்கிறா, சரி ஆரம்பிக்கலாமா, இன்னைக்கு யாரு ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறது அப்படின்னு கேட்டதுக்கு புதுசா வந்த நம்ம மியாவுமே சொல்றாங்க, நானே ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறேன் அப்படின்னு.
அப்படின்னு. அப்ப சரி ஓகே நீயே ஃபர்ஸ்ட் விளையாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சேர்ல உட்காந்து அவங்கள சுத்தி பெல்ட்டுமே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட ஹேலியுமே சொல்றாங்க விளையாட்டோட முடிவுல உனக்கே புரியும் அப்படின்னு. அப்ப மியாவோட முன்னாடி ஒரு மெழுகுவத்தியுமே ஏத்தி ஒரு கையோட மோல்டு மாதிரி ஒண்ணா வைக்கிறாங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கையை பிடிச்சிக்கிட்டு டாக் டு மீன்னு சொன்னீங்கன்னா ஏதாவது அங்க சுத்திக்கிட்டு இருக்கிற பேய் அவங்க கண்ணு முன்னாடியுமே வரும். அப்ப அதை நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா அந்த ஆத்மா இவங்களுக்குள்ள வந்து அந்த ஆத்மாவுமே பேசிக்கிட்டு இருக்கும். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஆனா இது எல்லாமே 90 செகண்டுக்குள்ளேயுமே முடிஞ்சிடணும். அப்ப அந்த ஆத்மா இவங்க மேல 90 செகண்டுக்கு மேல இருந்தா அந்த ஆத்மா இவங்கள ஃபுல்லாவே கண்ட்ரோல்ல எடுத்துக்கும். அப்ப நம்ம மியாவுமே இவங்க சொல்றது எதுவுமே நம்பிக்கை இல்லாம சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க போலன்னு அந்த கையை பிடிச்சி டாக் டு மீன்னு சொன்னா திடீர்னு நம்ம மியாவுமே ஒரு விஷயத்த பார்த்து மிரள்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மியாவுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான உருவமுமே அந்த இடத்துல இருக்கு. அப்ப இதை பார்த்த உடனே கையெடுத்து ரொம்பவே பயப்படுறாங்க. அப்ப மியாவுமே பயத்துல இருந்துகிட்டே இருக்கும்போது ஹேலியுமே சொல்றாங்க நீ எதுக்கும் பயப்படாம மறுபடியும் கையை வை அப்பதான் அந்த பேய் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கையோட மோல்டு மேல கையை வச்சுட்டு மறுபடியும் டாக் டு மீன்னு சொல்றாங்க. இப்போ அதை விட ரொம்பவே கொடூரமான உருவமுமே அவங்க கண்ணு முன்னாடி இருக்கு. அப்ப அந்த உருவமுமே ரொம்பவே அருவருப்பா இருக்கிறதுனால நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆத்மா வந்து நம்ம மியாவோட உடம்பு மேலேயுமே ஏறிக்குது. அப்போ மியாவை பார்த்தா அவங்க ரொம்ப வியர்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மியாவையுமே காட்டுறாங்க அவங்க கருவிலி எல்லாம் அப்படியே பெருசாக்கிட்டுமே வருது. அப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டோர்லாம் திறந்து அதுவே மூடுறத பார்த்து சுத்தி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே மிரள்றாங்க. அப்போ மியாவும் இப்படி வியர்டா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹேலியுமே டைமரை பார்த்து 90 செகண்ட் ஆக போகுது அவ கையில இருந்து அதை புடுங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட பக்கத்துல இருந்தவங்களுமே மியாவோட கையில இருந்து அந்த மோல்டையுமே புடுங்கிட்டுறாங்க. அப்போ மியா கிட்ட இருந்த அந்த மோல்டை புடுங்கினதுக்கு அப்புறம் இது ரொம்பவே பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே கட் பண்ணா ஜேடோட வீட்டுல மியாவுமே தனியா இருந்துகிட்டே இருக்கும்போது ரைலிக்கு பயத்துல தூக்கம் வராம ஜேடுகிட்டயுமே போய் நான் இன்னைக்கு உன் பக்கத்துல தூங்கிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட ஜேடுமே இங்க வந்தா நம்ம அவனை மிதிச்சு சாவடிச்சிரும் அப்படின்னு சொன்னதால ரைலி வந்து மியா இருக்கிற ரூமுக்குமே போயிட்டு இன்னைக்கு நைட்டு நான் இங்க தூங்கிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு என்னடா கேட்கிற வாடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இப்போ தூங்கவுமே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ரைலியுமே வீடியோ பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இதை பார்த்து மியாவுமே அந்த போனை வாங்கி பக்கத்துல வச்சுக்கிறாங்க. அப்ப ரைலியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கொடூரமான கை வந்து ரைலி மேல கை வச்சுக்கிட்டுமே இருக்கு. அப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் மியாவும் ஜேடும் வந்து ஹேலியை பாக்குறதுக்காண்டி வந்திருக்காங்க. அப்போ ஜேடு வந்து ஹேலி கிட்டயுமே கேட்கறாங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் டேனியலும் அந்த கேமை விளையாடணுமா ரொம்பவே ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னதுக்கு இதை கேட்ட ஹேலியுமே அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு ஏன்னா ஜோஸோட வீட்டுல என்னமேட்டு அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜேடுமே சொல்றா எங்க அம்மா நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவாங்க நம்ம வீட்டுல வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உனக்கு ஓகேனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ இன்னைக்கு நைட் அந்த கேமை விளையாடுறதுக்குமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே ஈவினிங் டைம்ல டேனியலுமே ஜேடோட வீட்டுக்கு வந்த அப்புறம் ஜேடோட அம்மாவுமே இவனை பார்த்துக்கிட்டு இவன் என்ன இந்த பையெல்லாம் புதுசா வரான் அப்படின்ட்டு ஜேடுகிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நைட்டு பார்ட்டி கீட்டு ஏதாவது நடத்துறது எனக்கு தெரிஞ்சிச்சு உன்னோட தோலை உரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை கேட்ட ஜேடுமே அவங்க அம்மா கிட்ட பார்ட்டிலாம் எதுவும் நடத்தலாமா சும்மா என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னதால அவங்க அம்மாவுமே சரி ஓகேன்ட்டு வேலைக்குமே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஜேடோட அம்மாவும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஹேலியும் ஜோஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஹேலியுமே அந்த மோல்ட டேபிள்ல வச்சுக்கிட்டு டேனியலை கட்டி போட்டுக்கிட்டு என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கேமையுமே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டேனியலும் அந்த மோல்டு மேல கை வச்சதுக்கு அப்புறம் டாக் டு மீ நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் அவங்க மேலேயுமே ஒரு ஆத்மா வந்து இறங்குது. ஆனா அந்த ஆத்மா எப்படி இருந்துச்சுன்னா நம்மகிட்ட காட்டல. அப்ப அந்த ஆத்மா ரொம்பவே காஞ்சி போன ஆத்மாவா இருக்கும் போல மியாவை கிஸ் பண்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த டேபிளுமே சாயுது. அப்ப ஜேடோட நாய்கிட்டையுமே முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை பார்த்து சுத்தி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வீடியோ எடுத்துக்கிட்டுமே கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. டே இவங்க பாரு இவன் நாயெல்லாம் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ ஹேலியுமே 90 செகண்ட் முடிய போதுரா அந்த மன்மதனை எழுப்புங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கையில இருந்துமே அதை புடுங்கினதுக்கு அப்புறம் நினைவு தெரிஞ்ச டேனியலுமே ரொம்பவே கோச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டுமே வெளியே வந்துடுறாரு. அப்ப இதை பார்த்து ஜேடுமே டேனியலை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அவங்களுமே வெளியே போறாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அந்த மோல்டு மேல கை வச்சு டாக் டு மீன்னு சொல்லி விளாண்டுகிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப இப்படியே எல்லாரும் மாத்தி மாத்தி அந்த மோல்டை வச்சு விளாண்டுகிட்டே இருக்கும்போது இதை பார்த்து ரைலியுமே கேட்கறான் நானும் ஒரு வாட்டி பிளே பண்ணிக்கிட்டா அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துக்கு ஜேடுமே கரெக்டா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரைலியை பார்த்து திட்டிக்கிட்டுமே இருக்கிறாங்க அதெல்லாம் பண்ண முடியாது நீ சின்ன பையன் அப்படின்னு. அப்ப மியாவுமே ஜேடு கிட்ட அவதான் இவ்வளவு சொல்றால வெறும் 60 செகண்ட் மட்டும் ட்ரை பண்ணட்டுமே அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட ஜேடுமே அவன் நைட்டு தூங்குறதுக்கே ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தான் அவனை போய் ட்ரை பண்ண சொல்றேன்னு அவங்களுமே திட்டிக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளேயுமே போயிடுறாங்க. அப்போ மியாவுமே ஜேடு கிட்ட ரைலி விளையாடட்டும் அப்படின்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததால எனக்கு தெரியாது என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரி 60 செகண்ட் மட்டும் பிளே பண்ணிக்கோ அப்படின்னு மியாவுமே சொன்னதுக்கு அப்புறம் அப்ப ரைலி அந்த சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டதுக்கு அப்புறம் அந்த மோல்டு மேல கை வச்சுக்கிட்டு இப்ப டாக் டு மீனுமே சொல்றான். அப்ப அவனுக்கு எதிரில் ஒரு ஆத்மாவுமே வந்த அப்புறம் நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ரைலிக்குள்ளயுமே ஆத்மா வந்த அப்புறம் ரைலியுமே
எல்லாத்தையுமே வாயை பொழந்துகிட்டு இப்போ பேசவுமே ஆரம்பிக்கிறான். அப்போ அப்படி அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நான் உன்னை விட்டுட்டு போனது ரொம்பவே தப்புமா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை கேட்ட மியாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இது நம்ம அம்மா அப்படின்னு. அப்ப மியாவுமே கண் கலங்கி அழுதுகிட்டுமே இருக்கிறாங்க. அம்மா நீங்களா அப்படின்னு. அப்ப அவனுமே சொல்றான், நான் தாமா, ஏமா இப்படி என்ன விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இதை வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது 60 செகண்ட் 90 செகண்டா மாறுது. அந்த 90 செகண்ட் அப்படியே மேலேயுமே போய்கிட்டு இருக்கு. அப்ப இதை தெரிஞ்ச ஹேலியும் ஜோஸும் அவன் கையில இருந்து அந்த மோல்ட புடுங்க பாக்குறாங்க. ஆனா ரைலி அந்த மோல்ட டைட்டாவுமே பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஆத்மா ரைலியை முழுசா கண்ட்ரோல்ல எடுத்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருக்கிற டேபிள்ல டம்முன்னு இடிச்சுக்கிட்டுமே இருக்கான். அப்ப அவன் அப்படி இடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் தலையில இருந்து ரத்தமுமே ஊத்திக்கிட்டு இருக்கு. அப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே ரயிலியை பார்த்து பயந்துகிட்டுமே இருக்கிறாங்க. அவன் டப்புன்னு இடிச்சுக்கிட்டே இருந்தது மட்டும் இல்லாம அவன் கையை வச்சு தான் கண்ணையுமே புடுங்கிட்டு இருக்கிறான். அப்ப இதை பார்த்து மியாவுமே அவன் கையை தடுத்துக்கிட்டே இருக்கும் போது அப்ப உள்ள ரொம்பவே சத்தமா இருக்கு. என்னடா ஆச்சுன்னு ஜேடுமே பார்த்தான். தம்பி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுமே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அப்ப எல்லாருமே ரயிலியோட கையை அப்படி பிடிச்சுக்கிட்டே இருக்கும் போது ரயிலி உட்காந்துட்டு இருந்த அந்த சேருமே தள்ளி செவுரு ஓரமா போகுது. அப்ப செவுரு பக்கத்துல இருந்த டேபிள் கிட்டயுமே ரயிலி தலையை வச்சு டம்முன்னு இடிச்சுக்கிட்டுமே இருக்கிறான். அப்ப இன்னும் ஒரு அடி அடிச்சா செத்துருவான் அப்படின்ற தெரிஞ்ச ஜேடுமே தான் கையை வச்சு தான் தம்பியுமே காப்பாத்திடுறாங்க. அப்ப ரயிலியுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்ததால எல்லாருமே ரயிலியை தூக்கிக்கிட்டே இருக்கும்போது மியாவை பாத்தீங்கன்னா பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிச்சுக்கிட்டுமே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மியாவுமே ஒன்னும் புரியாம நடந்து போய்கிட்டே இருக்கும்போது விண்டோக்கு வெளியே பார்த்தா ஒரு உருவமுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துல போலீஸுமே அங்க இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே விசாரிச்சுக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப பேக்ரவுண்ட்ல போன் கால்ல ஜேடோட அம்மாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சு என் பையனுக்கு அப்படின்னு. அப்ப அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நம்ம இன்ட்ரோலுமே போட்டுக்கலாம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அப்புறம் மியாவுமே அவங்களோட வீட்டுக்கு வந்த அப்புறம் அவங்க அப்பாவான மேக்ஸ்மே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க அப்பாவுமே மேக்ஸ் கிட்ட என்ன நடந்துச்சு, எதனால பிரச்சனை ஆச்சு அப்படின்றதையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட மியாவுமே எதுவுமே சொல்லாததால அவங்க அப்பாவுமே ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இதை கேட்ட மியாவுமே, நீங்க மட்டும் என்கிட்ட அம்மாவை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? இல்ல அப்புறம் எதுக்கு மிச்சத்துல என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு மியாவுமே அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அப்ப ரூமுக்குள்ள போயிட்டு பேக திறந்து பார்த்தா தான் நமக்கே தெரியுது மியா அந்த கையோட மோல்டையுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. எதுக்காண்டின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஆத்மா கூட பேசணும்ட்டு தான் இவங்க எடுத்துட்டே வந்திருக்காங்க. அப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் மியா ரயிலியை பாக்குறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்லையுமே ரயிலியை பார்த்தா அவன் கொடூரமான முறையிலையுமே இருந்துகிட்டு இருக்கிறான். அப்ப ரயிலியோட அம்மாவுமே மியாவை பார்த்த உடனே மியா கிட்ட திட்டிக்கிட்டு மேற்கிறாங்க, நான் உன்னை பொண்ணு மாதிரி தானே பார்த்தேன், அப்படின்னா அவனோட தம்பி தானே, நீ அவனை ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா, எல்லாம் ஒன்னால வந்துச்சுன்னு அவங்களுமே அவங்க கிட்ட இருந்த கஷ்டத்தை மியா கிட்ட கொட்டி தீர்த்துக்கிட்டுமே போயிடுறாங்க. அப்போ மியாவுமே ரயிலிய கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல மியாவோட அம்மாவோட உருவமுமே தெரியுது. அப்ப இதை பார்த்த உடனே திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்ல, ஆனா அந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க நடந்த பக்கத்துல உள்ள வாஷ்ரூம்குள்ளேயுமே போறாங்க. பின்னாடியே நம்ம மியாவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. அப்ப மியாவுமே உள்ள வந்ததுக்கு அப்புறம் மியாவோட அம்மாவோட வாய்ஸ் அந்த டாய்லெட் குள்ளேயுமே கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இதை கேட்ட மியாவுமே, அம்மா நீ அம்மா கதவு திறங்க அப்படின்னு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கதவு திறந்து பார்த்தா அதுக்குள்ள யாருமே இல்ல. அப்ப மியாவுமே, நமக்கு என்னாச்சு, ஒருவேளை பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி நடந்து போய்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப மியா அப்படி அழுதுட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அதை டேனியுமே பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்கிறான். இல்ல ஒன்னும் இல்ல, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி வெயிட் பண்ணு, நான் உன்னை கார்ல விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்லயுமே இப்போ கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அப்ப அப்படி அவங்க ரெண்டு பேருமே போய்கிட்டே இருக்கும்போது மியாவுமே டேனியல் கிட்ட கேட்கிறா, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட தங்குறியா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப இதை கேட்ட டேனியலுமே சரி ஓகே நீ எதுக்கும் பயப்படாத, இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குமே போறாங்க. அப்ப டேனியலுமே மியா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மோல்ட பாத்துக்கிட்டு என்ன இது இங்க இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இதை கேட்ட மியாவுமே, எங்க அம்மா கூட பேசணும்ட்டு தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன், ஒரு வாட்டி பேசலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஐயோ வேணவே வேணாம், இதாலதான் பெரிய பஞ்சாயத்தே ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே இப்போ தூங்கவுமே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படி அவங்க ரெண்டு பேருமே தூங்கிக்கிட்டே இருக்கும்போது மியாக்கு கெட்ட கனவா அவங்களுமே எந்திரிச்சு அந்த ரூமோட கார்னர்ல பார்த்தா ஏதோ ஒரு உருவமுமே தவழ்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த உருவத்தை பார்த்த மியாவுமே பயந்து எந்திரிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த உருவமுமே அப்படியே டேனியலோட காலை பிடிச்சி கடிச்சுக்கிட்டுமே இருக்கு. அப்ப இதை பார்த்து மியாவுமே டேனியல் எந்திரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டேனியலுமே எந்திரிச்சு பார்த்தா மியா டேனியலோட காலை கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டேனியலுமே அங்க இருந்து எப்பா என்ன ஆள விடுறா சாமிட்டு அவருமே அங்க இருந்து போயிடுறாரு. அப்போ படம் பாக்குற நமக்குமே இங்க என்னடா நடக்குது அப்படின்னு கேட்கிற மாதிரி மியாவுமே அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு. அப்ப மியாவுமே அந்த மோல்ட எடுத்துக்கிட்டு தான் அம்மா கூட பேசலான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மோல்ட கையில வச்சுக்கிட்டு டாக் டு மீன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க அம்மாவோட உருவமுமே இப்ப மியா முன்னாடி தெரியுது. அப்ப இதை தெரிஞ்ச உடனே மியாவுமே அழுதுகிட்டு என்னம்மா ஆச்சு உங்களுக்கு, ஏமா சூசைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை கேட்டு அவங்க அம்மாவுமே என்ன
மன்னிச்சிருமா, நான் வேணும்னே அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல, ரைலியை நீ தான் காப்பாத்தணும், அது உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ரைலியை தான் காட்டுறாங்க. இப்ப ரைலியோட அம்மாவும் அக்காவும் சேர்ந்து ரைலியோட உடம்ப கிளீன் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப ரைலியோட அம்மாவுமே ஜேடு கிட்ட நீ கொஞ்ச நேரம் பாத்துக்கணும், ஏதோ வந்துடுறேன்னு அவங்களுமே வெளியே போயிடுறாங்க. அப்ப ஜேடுமே ரைலியை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஜேடுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவுமே செவ்வரோரமா இடிச்சுக்கிட்டு இப்ப மறுபடியும் தரையை போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னு காமிச்சா யூடியூப்காரன் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கிடுவான் இந்த வீடியோவை, அதனால பிளர் பண்ணியே காமிக்கிறேன். ரைலி அப்படி செவத்தோட முட்டிக்கிட்டே இருக்கும்போது அவனோட ரத்தமுமே அப்படியே கீழே வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தை தன் நாக்க வச்சே நக்கிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இப்படியே ஜேடு தன் தம்பியை பயத்தோட பாத்துக்கிட்டே இருக்கும் போது அப்ப அப்படியே கட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே நேத்து என்ன நடந்துச்சுன்றதையுமே மியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மோல்டு கை தான், அது எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்றதையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை கேட்ட ஜோஸ்மே எனக்கு அந்த கையை டக்கட தான் கொடுத்தான் அப்படிதையுமே சொல்றான். டக்கட்னா யாருன்னு தெரியுதா? படத்தோட ஸ்டார்டிங்ல தன்னனே குத்தி தன்னைத்தானே குத்தி செத்து போனா பாத்தீங்களா, அவனோட பேர் தான் டக்கட். அப்போ ஜோஸ்மே எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு அவன் இந்த கையை கொடுக்கும் போது இந்த கை இல்லாமயே நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ டக்கட் உயிரோட இல்ல, அவனோட அண்ணன் உயிரோட தான் இருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம கேட்கலாம், ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த 4 பேருமே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கோல் கிட்ட அந்த 4 பேருமே போனதுக்கு அப்புறம் கோலுமே ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இங்கெல்லாம் எதுக்குடா வரீங்க அப்படின்ட்டு பஸ்லயுமே ஏறிக்கிறாரு. அப்ப அந்த 4 பேருமே பஸ்ல ஏறின உடனே ப்ளீஸ் கெஞ்சிக்கிட்டுமே இருக்கிறாங்க, ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு. என்னோட தம்பி அந்த கேமை விளையாண்டுக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை கேட்ட கோலுமே அவனெல்லாம் இனிமேட்டு காப்பாற்ற முடியாது, அவ்வளவுதான் அவனோட தலையெழுத்து அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஜேடுமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த பஸ்ஸை நிறுத்தி அப்படியே இறங்கி நடந்து போய்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப அப்படியே ஜேடுமே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே மியா வந்துமே தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜேடுக்கு இருந்த ஒட்டுமொத்த கோவத்தையுமே மியா மேலேயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே உன்னாலதான் காரணம், நீ என் வீட்டுக்கு எப்போ வந்தியோ அப்போ வந்துச்சு பீட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் கேட்ட மியாவுமே பொறுமையா பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க, ஆமா எல்லாமே என்னாலதான் காரணம், நான் ஒத்துக்கிறேன், அதான் நான் சரி பண்ண பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜேடுமே இதுக்கு மேல என் தம்பியை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மியாவுமே ஜேடு கிட்ட அந்த கேமோட ரூல்ஸ் என்னது, 90 செகண்டுக்குள்ள அந்த கையில இருந்து அந்த மோல்ட புடுங்கிட்டு அந்த மெழுகுவத்தி அணைக்கணும் இல்லையா, ஆனா அன்னைக்கு உன் தம்பி விளையாடும் போது மெழுகுவத்தி அணைக்கவே இல்லை, ஒருவேளை அதனால தான் பேய் அவனை விட்டு போகலையோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மியாவுமே ரைலியை மறுபடியும் அந்த கேமை விளையாட வச்சுக்கிட்டு இந்த வாட்டி மெழுகுவத்தி அணைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஒத்துக்கவுமே செய்யறாங்க, சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப ஜேடும் மியாவும் ஹாஸ்பிட்டல் ரூம்ல அந்த மெழுகுவத்தி ஏத்தி அணைச்சுமே பாக்குறாங்க. ஆனா இந்த வாட்டி தம்பிக்கு எந்த முன்னேற்றமுமே தெரியாததுனால இப்ப என்ன பண்றது மறுபடியுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மியாவுமே ஜேடு கிட்ட சொல்றாங்க, இந்த மோல்ட வச்சு நான் உன் தம்பி கூட பேச போறேன் அப்படின்னு. அப்ப இதை கேட்ட ஜேடுமே என் தம்பி தான் உயிரோட இருக்கானே எப்படி பேசுவா அப்படின்னு கேட்டதுக்கு, உன் தம்பி உயிரோட தான் இருக்கான், ஆனா அவனுக்குள்ள அவனோட ஆத்மா இல்ல, இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மோல்டு மேல கையை வச்சு இப்ப டாக் டு மீனுமே சொல்றாங்க. அப்ப ரைலி தான் வருவான்னு நம்ம எல்லாரும் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணுமே அந்த இடத்துல இருக்கிறா. அப்ப மியாவுமே சரி ஓகே இந்த பொண்ணு கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணுகிட்டயுமே கேட்கிறா, இந்த பையனை நீ எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படின்னு சொன்னதுக்கு, நான் பாத்திருக்கேன், அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணுமே மியா மேல ஏறுகிறா. இப்போ மியாக்கு சில விஷுவல்ஸுமே வந்துகிட்டு இருக்கு, அது என்னதுன்னா ரைலிய நிறைய பேர் சித்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்ப மியாவுமே கத்திக்கிட்டே இருக்கும் போது இதை பார்த்து ஜேடுமே இவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மோல்டையுமே புடுங்கிடுறாங்க. அப்ப மியாவுமே ஜேடு கிட்ட அவங்களுக்கு என்னென்ன பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லி அழுதுகிட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னாலதான் ரைலி சாக போறான், அவனை இனிமேட்டு நம்ம காப்பாற்றவே முடியாது, நிறைய பேர் அவனை சித்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே நடந்து வந்துடுறாங்க. அப்ப மியாவுமே அவங்களோட வீட்டுக்கு வந்த அப்புறம் மியாவோட அப்பாவுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, மியா கூட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு. அப்ப அந்த 2 பேருமே உட்காந்துக்கிட்டு இப்ப மியாவோட அப்பாவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போனாங்க, இது பார்த்தா நீ ரொம்பவே வருத்தப்படுவான்ட்டு தான் இவ்வளவு நாள் காமிக்கல, அதுக்கு ரொம்பவே மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த லெட்டரையுமே வாசிக்கிறாரு. அதுல அப்படி என்ன போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மியாவோட அப்பாவுக்கு தீராத வியாதி இருந்ததால அந்த வழியினாலதான் சூசைட் பண்ணி இறந்ததா போட்டிருக்கு. அப்ப அப்பா மேல எந்த தப்புமே இல்ல, நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல மியாவோட அம்மா வந்து மியா கிட்டயுமே சொல்றாங்க, அவன் போய் சொல்றான், அவனை நம்பாத, ரூமுக்கு வா அப்படின்னு. அப்ப இதை பார்த்த மியாவுமே அவங்க அப்பா கிட்ட நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூமுக்கு வந்து கதவையுமே மூடிக்கிறாங்க. அப்ப ரூம்ல இருக்கிற கண்ணாடி வழியா மியாவோட அம்மாவுமே மியா கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ இவ்வளவு நேரம் பேசினது உங்க அப்பாவே கிடையாது, அவன் ஒரு ராட்சசன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீ அவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் ரைலி எப்படியாவது கொன்னுடு, அவனை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவன் செத்துட்டானா என்கிட்ட வந்துருவான், நான் அவனை என் பையன் மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை கேட்ட மியாவும் என்னால அவனை கொல்ல முடியாதுன்னு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கும்போது கதவை உடைச்சுக்கிட்டு அந்த சாத்தானுமே வந்துடுது.
அப்ப பக்கத்துல இருக்கிற கத்திரிக்கோலை வச்சு குத்துனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சாவடிச்சது சாத்தானா இல்ல உண்மையிலேயே நம்ம அப்பாவை அப்படின்னு. அப்ப மியாவுமே யோசிக்கிறாங்க, ஆஹா நம்மளோட கதை முடிய போது டக்கடுக்கு நடந்த நிலைமை தான் நமக்கும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த கை இல்லாமயே இப்ப நமக்கு எல்லா பேய்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அப்படியே அந்த மோல்டையுமே காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா ஜேடு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜேடுக்கு மியாவுமே கால் பண்ணிக்கிட்டு உன் தம்பியை காப்பாத்துறதுக்கு ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே நான் தம்பியை எப்படியாவது பொழைக்க வச்சா போதுன்ட்டு கார் எடுத்துக்கிட்டு தம்பியை தனியா விட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்க்கிங் லாட்ல பார்த்தா மியா அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேடு அந்த இடத்த விட்டு போக வைக்கிறதுக்கு தான் மியாவுமே போய் சொல்லியிருக்காங்க. அப்ப ஜேடு போயிட்டான்னு தெரிஞ்சு மியாவுமே ரைலியோட ரூமுக்கு வந்து அவனை கொன்னிடலாமான்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது ரைலியோட அம்மாவுமே அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து மியாவை திட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி கூலா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நான் ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டோமா, மனசுல எதுவும் நினைச்சுக்காத, அவ என்னதான் இருந்தாலும் உனக்கும் தம்பி தான் எப்பவுமே அப்படின்னுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மியா வந்து ரைலியோட அம்மா கிட்டயுமே என்னையும் ரயிலையும் கொஞ்சம் தனியா விடுறீங்களா, நான் இவன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே தாராளமா உன் தம்பி கூட பேசிக்கமா அப்படின்ட்டு அவங்களுமே வெளியே வந்துடுறாங்க. அப்ப மியாவும் ரயிலையும் தனியா இருந்துகிட்டே இருக்கும்போது ரயிலியோட உடம்பு அப்படியே மியாக்கு வேற உருவத்திலையுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த உருவம் நீ ரயிலியை எப்பயுமே காப்பாற்றவே முடியாது அப்படின்னு கொடூரமா சிரிச்சுக்கிட்டுமே இருக்கு. அப்ப அந்த நேரத்துல ஜேடுமே மியா வீட்டுக்கிட்ட போயிட்டு கார்ல ஹார்னுமே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மியா கீழே இறங்கி வரல, எப்படி வருவாங்க, அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இல்லையா. அப்ப மியாவுமே தாங்கிட்ட இருந்த சிசரை வச்சு ரயிலை குத்து கொன்னிடலான்னு வரும்போது மியாவுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு, இவனை குத்தலாமா வேணாமா அப்படின்னு. அப்ப ஜேடுமே மியா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவங்க அப்பா அங்க உயிருக்கு போராடிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப இதை பார்த்த உடனே மியா தான் இப்படி பண்ணிருப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மாக்குமே கால் பண்றாங்க. அம்மா மியா மட்டும் அங்க வந்தானா தம்பி பக்கத்துல விடாதம்மா அப்படின்னு. அப்ப இதை கேட்ட அவங்க அம்மாவுமே ரொம்பவே பயந்துகிட்டு இப்பதான் அவனை தனியா விட்டுட்டு வந்தான் அப்படின்னு அந்த ரூமுக்குமே ஓடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா மியாவும் இல்ல ரயிலியுமே இல்ல. அப்ப ரயிலியோட அம்மாவுமே எங்க என் பையன் அப்படின்னுமே அங்க இருக்கிற நர்ஸுகிட்டயுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜேடுமே தான் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு வேகமா காரை ஓட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே வந்து நடந்து போய்கிட்டு தூரத்துல பார்த்தா ரயிலியை வீல் சேர்ல வச்சுக்கிட்டு மியாவுமே தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் தூரத்துல ஹைவேஸுமே இருக்கு, அங்க நிறைய காருமே வேகமா போய்கிட்டு இருக்கு. அப்ப இதை பார்த்த ஜேடுமே மியா என்ன பண்றன்னு கத்திக்கிட்டே பக்கத்துல வராங்க. அப்ப மியாவை தான் பக்கத்துல காட்டுறாங்க. வீல் சேர்ல பாத்தீங்கன்னா ரயில் இல்லாம அந்த கொடூரமான உருவம் தான் இருக்கு. அப்ப அந்த ஹைவே பக்கத்துல நின்னுகிட்டே இருக்கும்போது மியாவோட தோள்பட்டையில மியாவோட அம்மாவுமே கை வச்சுக்கிட்டு ஒன்னு நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா அப்படின்னு. அப்ப ஜேடு அப்படி ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது டமால்னு ஒரு சத்தமுமே கேக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ரயிலியை தள்ளி விடாம மியாவே அந்த ரோட்ல விழுந்துடுறாங்க. அப்ப மியாவுமே பயங்கர காயத்தோட எந்திரிச்சு ஜேடு பக்கத்துல போனா ஜேடு வந்து அவங்க தம்பியை பார்த்துக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப ரயிலையுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. மியாவுமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல பாத்தீங்கன்னா ரயிலுக்கு இப்போ நார்மலா ஆகி அவன் சிரிச்சு பேசிக்கிட்டுமே இருக்கிறான். அப்ப அப்படியே ரயிலையுமே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் பண்ணியுமே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. என்னன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப ரயில் இருக்கிற இடம் அப்படியே கருப்பா மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப மியாவை சுத்தி ரொம்பவே இருட்டா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப மியாவுமே ஒரு மெழுகுவத்துக்கு முன்னாடி கை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கட் பண்ணா மியா வந்து ஒரு வீட்லயுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம மியாவுக்கு ஆப்போசிட்ல அந்த மோல்ட வச்சு ஒரு பையனுமே கை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்பதான் நமக்குமே தெரியுது மியா வந்து ஒரு ஆத்மா அப்படின்னு. அந்த ஐவிஸ்ல மியா கீழே விழுந்தாங்க பாத்தீங்களா, அப்போ இருந்தே நம்ம மியா பேயா மாறிட்டாங்க. அப்ப அப்படியே மியாவை காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படமுமே முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே நல்லா இருந்துச்சுல? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். So have a great day.